Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 860வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறைய சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்குங்க. உதாரணத்துக்கு போகோ X5 Pro இந்தியா லான்ச் டேட் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அதை நான் ஷேர் பண்ணுறேன். IQoo Neo 7 5G இந்தியாவில் எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு தெரியுமா? அதை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃப்ளிப்கார்ட் அமேசானை தாண்டி இன்னொரு வெப்சைட்லையும் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். ரியல்மியோட 10 Pro இப்போ தானே வந்திருக்கு. 11 Pro எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதையும் நான் சொல்கிறேன். வீடியோவில் போய்ட்டு 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் ஒன்ப்ளஸ்லேருந்து ஒன்ப்ளஸோட OnePlus Nord CE3S அப்படின்ற மாதிரி ஒரு புது மொபைலை எட்டு வர போகிறாங்களாம். இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் புதுசாக தரல. இதில் வந்து அதே 120Hz LCD டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்களாம். ஆனால் இந்த டைம் ஸ்னாப்ட்ராகனோட 695 அப்படின்ற ப்ராசரோட வருது. இதுக்கு முன்னாடி அதான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு தோணுதுன்னா 108 MPக்கான மெயின் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனோட டிசைன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்க போகுது. டிசைனில் பெருசாக சேஞ்ச் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒன்ப்ளஸோட மொபைல் என்ன மாதிரி டிசைன்ல வந்தோ சேம் டிசைன்ல தான் எட்டு வராங்க. அடுத்து Poco X5 Pro பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. Poco X5 Pro இந்தியால ரொம்ப சீக்கிரமா லான்ச் ஆக போகுது அப்படின்றத அஃபிஷியலா டீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டீசர்ல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாசம் லாஸ்ட்டுக்குள்ள நாங்க போகோவோட X5 Pro-வை இந்தியாவில் லான்ச் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. அது போக அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறது தெரியுமா, இந்த மொபைலோட இமேஜ் அஃபிஷியலா ஷேர் பண்ணல அப்படின்னாலுமே அந்த கையில இருக்கிற இமேஜை நம்மளால கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுல இருந்து இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா போகோவோட X4 Pro மாதிரி தான் இருக்கு. டிசைன் வைஸா பெருசான சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு தோணுது. ஸோ டிசைன் சேஞ்ச் இல்லை, ஆனால் உள்ள இருக்கிறத கண்டிப்பாக மாற்றிருக்காங்க. இது வந்து ரெட்மியோட Note 12 ஸ்பீட் எடிஷன் அப்படின்னு லான்ச் ஆன மொபைல். இதை தான் இந்தியாவுக்கு ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 778G அப்படின்ற ப்ராசரோட வரப்போகுது. கண்டிப்பாக பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து அமேசான்லேருந்து அமேசான் பிரைம் லைட் அப்படின்ற மாதிரி ஒரு புது சப்ஸ்கிரிப்ஷனில் இட்டு வராங்க. ஏற்கனவே ஒரு சில கண்ட்ரீஸில் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இது வந்து இந்தியாவில் என்ன ப்ரைஸில் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற அமேசான் பிரைம் ஒரு 1500 இருக்குங்க. ஆனால் இதை வெறும் 1000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல வாங்க முடியுமா? ஆனால் அதில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸுமே தரோம்னு சொல்றாங்க. வீடியோ பார்க்க முடியும், அதே மாதிரி நம்மளால ஆர்டர் பண்ணும்போது ஃப்ரீ டெலிவரி யூஸ் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி டோர் ஸ்டெப் டெலிவரி இருக்கு, கூடவே நமக்கு வந்து 1 டேல டெலிவரி ஆகிற அந்த ஆப்ஷன் இருக்கு, போல எல்லாமே இருக்கு. ஆனால் என்ன மாறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் HD வீடியோ பார்க்க முடியாது, 4K வீடியோ பார்க்க முடியாது, HD ஸ்ட்ரீமிங் மட்டும் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொன்று என்னன்னா மேக்ஸ் 2 டிவைஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும், 2 மொபைலாக தான் இருக்கணும், பிசிலையோ லேப்டாப்லையோ அல்லது டிவிலையோ நாங்கள் கனெக்ட் பண்ண விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ 1000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக ரோல் அவுட் பண்ணல, சீக்கிரமா வரும்னு சொல்றாங்க. வந்ததுன்னா ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அடுத்து மோட்டோவோட Moto G73 அப்கிரேட் அந்த மொபைல் வருதுங்க. ஸோ இந்த மொபைலோட டிசைன் அது போக இதனோட ஸ்பெக்ஸ் லீக் ஆயிருக்கு. டிசைன் வைஸா இந்த மொபைல் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. புதுசாக சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த மொபைலில் 120Hz LCD டிஸ்பிளே இருக்குன்னு சொல்றாங்க. கூடவே மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 930 அப்படின்ற ப்ராசரோட வருமாம். 50 MPக்கான கேமராவோட எட்டு வருவாங்களாம். சீக்கிரமா இந்த மொபைல் லான்ச் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரியில் இந்த மொபைலோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து ஃப்ளிப்கார்ட் அப்புறம் அமேசான் ஆஃபர் பார்த்தீங்க. ஆமா, ஃப்ளிப்கார்ட் அப்புறம் அமேசான்ல வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. நானே எதிர்பார்க்கல இப்போ போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கொண்டு வருவாங்கன்னு. ஏன்னா பிக் பில்லியன் டேஸ்க்கு டஃப் கொடுப்பாங்க போல, அந்த அளவுக்கான பிரம்மாண்டமான ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு மொபைல் ஆஃபர்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன், நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த TWS பாருங்க, இதை நேற்று வந்து நான் வெறும் 400 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்கினாங்க. ரெகுலர் பிரைஸ் 1000 ரூபாய். அதே மாதிரி இந்த நெக் பேண்ட் டைப் வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் பாருங்க, இதை வெறும் 250 ரூபாய்க்கு நான் வாங்கினாங்க. ரெகுலர் பிரைஸ் 800 ரூபாய் இருக்கும். ஸோ ரெண்டுமே ப்ரீட்ரான் அப்படின்ற ஒரு நம்ப தகுந்த நல்ல பிராண்ட்ல இருந்து எப்படி இவ்வளோ கம்மி பிரைஸ்ல வாங்கினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் யூஸ் பண்ணி தான். டெலிகிராம் சேனல்ல இந்த ஆஃபரை நான் பார்த்தேன். ஸோ அதனால நான் அதை வாங்க முடிஞ்சது. நீங்களும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, உதாரணத்துக்கு இந்த கேமிங் சேர் பாருங்க, நான் வந்து இந்த கேமிங் சேரை வெறும் 2500 ரூபாய்க்கு பார்த்தேன். ஏன்னா என்கிட்ட கேமிங் சேர் இருக்கிறதுனால தேவையில்லை. இதை வாங்கும்போது ஆல்மோஸ்ட் 10,000 ரூபாய் வந்தது. இப்போ வெறும் 2500 ரூபாய்க்கு இந்த கேமிங் சேரை வாங்க முடியும் அப்படின்றது வேற லெவல் டீல் தாங்க. இது போல எக்கச்சக்க டீல்ஸ் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி பெரிய ஆஃபர்ஸ் எல்லாம் டெலிகிராமில் மட்டும் தாங்க ஷேர் பண்ண முடியுது. ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆஃபர்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசானை தொடர்ந்து Xiaomiலையும் ஆஃபர் எட்டு வராங்க. ரிப்பப்ளிக் டே சேல் அப்படின்ற நேம்ல. அது வந்து இன்னையிலிருந்து வர 20ஆம் தேதி வரைக்கும் ரன் ஆகுது. இதுல என்னடா ஆஃபர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா ஒன்றும் இல்லை. அவங்க வந்து அமேசான்ல ஃப்ளிப்கார்ட்ல என்னென்ன ஆஃபர் Xiaomi, Poco, MI மொபைல்ஸ்க்கு இருக்கோ அதே ஆஃபர்ஸ் வந்து இந்த வெப்சைட்லையும் நம்ம பார்க்க முடியும்.
ஸோ Xiaomiயோட அஃபிஷியல் வெப்சைட்டான MI வெப்சைட்லையும் இப்போ ரிப்பப்ளிக் டே சேல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து IQooட Neo 7 5G இதை அஃபிஷியல் லான்ச் டேட்டை இந்தியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் வர 16ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதி வரும்னு சொல்றாங்க. நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க எப்போ லான்ச் ஆகும்னு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, இந்த மொபைல் வந்து MediaTek Dimensity 8200 அப்படின்ற ப்ராசரோட ஒரு சூப்பரான மொபைலாக வந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000 ரூபாய் மிஞ்சி போனால் 32,000 ரூபாய்க்குள்ள இந்தியாவில் லான்ச் ஆகும். ஸோ IQoo அப்படின்றனால ஒரு சூப்பரான ப்ரைஸிங்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லான்ச் ஆனதுக்கப்புறம் சூப்பரான ப்ரைஸ் கட்டுமே இருக்குங்க. ஸோ அதனால நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு மொபைலாக இருக்குது IQooட IQoo Neo 7 5G. அடுத்து சாம்சங்கில் A14 A23 இந்த ரெண்டு மொபைலும் இப்போ இந்தியாவில் ப்ரைஸோட ரிவீல் பண்ணியாச்சு. இந்த மொபைல் இந்த A சீரிஸ்க்கு மட்டும் ஏன் சாம்சங் இவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா A14 வந்து 6.6 இன்ச்சஸ்க்கான HD + 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளேவோட எக்ஸினோஸோட 1330 அப்படின்ற ஒரு குவாட்டா கோர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 5000 mAh பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 16,500 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு 10-12,000 ரூபா ப்ரைஸ்லேயே இந்த மொபைலில் நம்ம நிறைய டைம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ தான் அவங்க எட்டு வராங்க. அதே மாதிரி A23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓகே, ஓரளவு ஏற்றுக்கக்கூடிய மொபைல். ஸ்னாப்ட்ராகனோட 695 ப்ராசரோட எட்டு வராங்க. இதை வந்து 22,000 ரூபாய் ப்ரைஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சாம்சங்கோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா சாம்சங் A சீரிஸ் எப்பவுமே அதிகமாக தான் ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஓகே. ஆனால் வந்து A14 கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கும் என்ன மாதிரி தான் தோணுதா? கமெண்ட்ல சொல்லுங்க. சோ எத்தனை பேருக்கு சாம்சங்கோட பிரைசிங் அதிகம் அப்படின்னு தோணுது நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து Realmeயோட 11 Pro, ஆமா Realme 10 Pro-வை இப்பதான் லான்ச் பண்ணாங்க. அதுக்குள்ள சைனாவை சேர்ந்த ஒரு லீக்ஸ்டர் Realmeயோட 11 Pro இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. இந்த டைம் வந்து AMOLED 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட Realme 11 Pro வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர பெருசா இந்த டீட்டெயிலும் ஷேர் பண்ணலாம். ஆனா வந்து இது வந்து MediaTekோட Dimensity 1080 அப்படின்ற ப்ராசரோட தான் வரும் அப்படின்ற மாதிரியும் லீக்ஸ் இருக்கு. ஸோ எந்த அளவு உண்மைன்னு தெரியல, லீக்ஸ் மட்டும்தான். ஸோ Realme 11 Pro லான்ச் ஆகிறதுக்கு எப்படியும் இந்த வருஷம் லாஸ்ட் வரைக்கும் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னனாலும் மாற்றங்கள் வரலாம் நடுவில், யாருக்கு தெரியும். அடுத்து டீல் ஆஃப் த டேல என்ன டீலங்க ஷேர் பண்றது? எக்கச்சக்க டீல்ஸ், எல்லாமே சூப்பர் டீல்ஸ். இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டீல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுன 2 டீல்ஸுங்க. ஃபர்ஸ்ட் டிவிக்கான டீல், ஏசரோட Acer 50" 4K டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால வெறும் 27,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு பார்க்க முடியுதுங்க. ஆஃபரை யூஸ் பண்ணாம 27,000 ரூபாய்க்கு 4K 50" ஏசரோட டிவி. இதுல நீங்க கார்டு ஆஃபரை யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால 24,500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 24,500 ரூபாய்க்கு ஒரு 50" ஏசர் மாதிரி ஒரு கம்பெனியோட 4K டிவி அப்படின்றது சூப்பர் டீல் அப்படின்னு தோணுச்சுங்க. அதே மாதிரி ஏசரோட 32" டிவியும் அவைலபிளா இருக்கு. இது வந்து 9,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லேயே வாங்கிக்க முடியும். சில டிவிஸ் 9,000 ரூபாய்க்கு கீழேயும் இருக்கு. டெலிகிராம்ல செக் பண்ணி பாருங்க. அடுத்து போட்லேருந்து போட் ஏர்பாட்ஸ் 141 அப்படின்ற மாடல். இதனோட ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,300 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இதை இப்போ நம்ம 1000 ரூபாய்க்கு வாங்க முடியும். இது வந்து நிறைய பேர் கேட்டு இருந்த டீலுங்க. போட் மாதிரி ஒரு பிராண்ட்ல இருந்து கம்மி பிரைஸ்ல TWS சொல்லுங்க அப்படின்றது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான டீல். 1000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல 141 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவல் மாடல். ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைஸ்ல கிடைச்சது அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. எப்போ வேணாலும் விலை அதிகரிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கான ஆஃபர்ஸ். இதை தவிர வேற ஏதாவது நல்ல ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல செக் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன்.